நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது நம்ம வீரா இருக்காங்கல்ல, வீரா வந்து மாறனுக்கு வந்து சில கட்டளை எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அது என்ன ஏதுன்னு பார்க்குறவங்க சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃபஸ்ட் நைட் ரூமில் தான் இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வீராவும் மாறணும். அப்போ வந்து வீராவை வந்து நம்ம மாறன் வந்து பக்கத்தில் போகிற மாதிரி தான் காட்டுறாங்க. அப்போ வந்து ஏய் பக்கத்துலலாம் வரக்கூடாது, நீ போய் கீழே படு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வீரா வந்து சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. என்னடி ஃபஸ்ட் நைட் அன்னைக்கு போய் என்னை போய் கீழே படுக்க சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மாறன் கேட்குறாங்க. ஆமாம், அவன் ஃபஸ்ட் நைட் தான், ஆனால் நம்ம 2 பேருக்கு இன்றைக்கி ஃபஸ்ட் நைட் கிடையாது, சரியா? நீ போய் கீழே படு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னடி இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க? வெளியில் அத்தை வந்து என்னை சீக்கிரமாக ஒரு பேரனோ பேத்தியோ வந்து பெற்று கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு. நீ என்னடா ஆனால் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வெளியில் தான் நான் அப்படி, ஆனால் வீட்டுக்குள்ளே வந்து இந்த ரூமுக்குள்ளே வந்து நம்ம இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, இந்த ரூமுக்குள்ளே நீ வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபே கிடையாது, சரியா? நம்ம 2 பேரும் நீ யாரோ நான் யாரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ வந்து உன்னை ஏமாற்றி வெளியில் உள்ளவங்களும் ஏமாற்றிக்கிட்டு இருக்கடி. அங்கே உன் தங்கச்சி உங்கள் அம்மா எல்லாருமே வந்து நம்ம சேர்ந்து வாழ்கிறோம், சந்தோஷமாக இருக்கோம்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்படியெல்லாம் தெரிஞ்சால் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலையே கிடையாது. நான் அந்த வீட்டுக்கு எதுக்கு வந்தேன் தெரியுமா? இந்த வீட்டுக்கு வந்து நான் நடிக்கிறதுக்காக தான் வந்தேன், சரியா? நான் நடிச்சுட்டு போயிடுவேன். அதே மாதிரி நீயும் வெளியில் வந்து எனக்கு வந்து ஹஸ்பண்டாக இருக்கிற மாதிரி நடிச்சுக்கோ. வீட்டுக்குள்ளே வந்து எனக்கு ஹஸ்பண்டாக இருக்கிற வேலையெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம மாறன் வந்து கேட்குறாங்க, என்ன இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் அப்படி தான், சரியா? நீ பண்ண துரோகம் வந்து இந்த இந்த உலகத்தில் எந்த பொண்ணுக்குமே நடக்கக்கூடாது, சரியா? ஆசிட் அடிக்கிற பையனும் உனக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உன் கழுத்தில் தாலி கட்டினது தப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், தாலி கட்டினது தப்பு தான். அது எப்படி ஒரு பொண்ணுக்கு விருப்பம் இல்லாமல் அவள் கழுத்தில் வந்து தாலி கட்டுவேன் அப்படின்னா உனக்கும் அவங்களுக்கு வித்தியாசம் இல்லை அப்படித்தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் அவன் கழுத்தில் தாலி கட்டலாம் கட்டலை. கடைசி நேரத்தில் எனக்கு அந்த மாப்பிள்ளையை பற்றி உண்மையெல்லாம் தெரிஞ்சுச்சு. அவன் ரொம்ப கெட்டவன் அப்படிங்கிற உண்மை வந்து எனக்கு கடைசி நேரத்தில் தான் தெரிஞ்சுச்சு. உன்னை காப்பாற்றுறதுக்கு எனக்கு வேறு வழியே தெரியல, அதனால தான் நான் அப்படி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி வந்து மாறன் சொல்கிறாங்க. நான் வேணும்னு பண்ணலை, சரியா? அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. நீ என்னை வந்து தொட்டு தாலி கட்டும்போது நீ என் பக்கத்தில் நிற்கும் போதெல்லாம் எங்கள் அண்ணன் வந்து எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகி கீழே கிடந்தார்ல ரத்த வெள்ளத்தில், அப்படி இருக்கும்போது என்ன வீரா இப்படியெல்லாம் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட கேட்குற மாதிரியே இருக்குது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து நம்ம மாறனால எதுவுமே பேச முடியல, அமைதியாகவே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியாது, நீ வந்து கட்டில் படுக்கக்கூடாது, ஒழுங்கா நீ வந்து கீழே போய் படு, இல்லைன்னா வெளியில் எங்கேயாவது போய் படு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சரியப்பா, நீயே வந்து கட்டில் படுத்துக்கோ, நான் வந்து கீழே போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாய் எடுத்து கீழே போட்டு நம்ம மாறன் மட்டும் கீழே வந்து படுத்துங்கிற மாதிரி காட்டுறாங்க. மேலே வந்து நம்ம வீரா வந்து கட்டிலில் படுத்துங்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிஞ்சிருது.